வணக்கம் நண்பர்களே. யுஏஇ கூட்டணி தர்மத்தை எந்த அளவுக்கு நிலைநாட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது தோணாமே இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கருத்துக்களும் தோணலாம். எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான தகவல்கள் பார்க்க போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிப்ரவரி மாசம் தொடங்க போகுது. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்தியா வந்து ஆஸ் பண்றாங்க. ஸோ கடந்த ஒரு சில வாரங்களா கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பங்களாதேஷ் என்ன பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. சோ பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு ஆரம்பத்துல திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இந்தியால விளையாட மாட்டோம்ப்பா அப்படின்னு. ஏன்னா இந்த KKR டீம்ல இருந்து முசஃபிர் ரஹ்மான் பாகிஸ்தான் பிளேயரை வந்து தூக்கிட்டாங்க BCCI அப்படின்ற ஒரு காரணங்கள்னால அதுக்கு ப்ரொடெஸ்ட் வைக்கணும்னு பங்களாதேஷ் இந்த வேலைகள் வந்து பண்ணாங்க. ஆனா அந்த டயத்துல பாகிஸ்தான் என்னென்ன சொன்னாங்க, அது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு, நாங்க பங்களாதேஷோட உறுதுணையா இருப்போம், கவலைப்படாதீங்க, நீங்க பாய்காட் பண்ணா நாங்க பாய்காட் பண்ணுவோம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குரல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கதை மாறி போச்சு. பங்களாதேஷ் வந்து ஒரு லெட்டர் ICC அனுப்பிச்சிருந்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்கு, நீ வந்து இந்தியாவில தான் விளையாடணும்னு சொன்னாங்க. ஆனா அதை ஏத்துக்க முடியாம பங்களாதேஷ் என்ன பண்ணுறது தெரியாம யோசிக்கிறதுக்குள்ள நீ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் இந்த ஸ்காட்லாந்து டீம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான் பாய்காட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நாங்க பாய்காட் பண்ணுவோம், அதாவது இந்தியாவுடனான மேட்சை மட்டும் நாங்க வந்து பாய்காட் பண்ணுவோம். ஏன்னா பாகிஸ்தான் காமன் வெனி வைக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க, இந்தியாவும் அதை எதிர்பார்த்தாங்க. சரி ஓகே காமன் கிரவுண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு இலங்கையில வச்சாங்க. பிப்ரவரி 15 ஸ்கெடியூலே வந்துருச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது இலங்கையில. சோ ஸ்கெடியூலே வந்தாச்சு. இப்ப வந்து அவங்களால பாய்காட் பண்ண முடியாது. ஆனா T20 பாய்காட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் முடியாம போச்சு. இப்ப இந்தியாவுடனான மேட்சை பாய்காட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு தான் ஏற்படும். சிவியரான சாங்ஷன்ஸ் வந்து ICC போட போறாங்கன்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும், பெனால்டிஸும் ஹெவியா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துகிட்டு இருக்கிறதும் இன்னும் அடிவாங்கனமா ஆயிடும் சொல்லிட்டு அமைதியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிரிக்கெட் விஷயத்துல இப்படி ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்குன்னா, பாகிஸ்தான் நம்பி மற்ற விஷயங்கள் எப்படி எதிர்பார்க்கறதுன்ற ஒரு யோசனைகள் வர அளவுக்கு இல்லப்பா எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் போட்ட ஸ்கெடியூல அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா இது பங்களாதேஷ்க்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்த்தாலும் இனியாவது உணரணும். ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை பெருசா சந்திக்க போறாங்க பங்களாதேஷ்னு பல ஊடகங்கள், அது குறிப்பா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பெரிய வார்னிங் விட்டுருக்காங்க. எல்லா டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸுமே வந்து பங்களாதேஷ்ல பிப்ரவரி 1 ஷட் டவுன் பண்ண போறோம்ன்ற ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க அந்த அசோசியேஷன். ஒட்டுமொத்தமா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் ஓடாது அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களால லோனை ரீபே பண்ண முடியல, நாங்க வாங்குற லோனை எதையும் ரீபே பண்ண முடியல. சோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து சீப் இம்போர்ட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால அவங்க மாறி போயிட்டே இருக்காங்க. சோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷமா நல்லா சொகுசா அவங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியா கொடுத்த சலுகைகள் எல்லாமே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரம் அடி வாங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப பிளேயர்ஸ் போட்ட மாதிரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஒரு எதிர்ப்புகளை வந்து வைக்கிறாங்க. பிப்ரவரி 1 பாருங்க, ஏன்னா பிப்ரவரி மாசம் அங்க தேர்தல் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வந்து கண்டிப்பா ஒரு தொடர் பின்னடைவை வந்து பங்களாதேஷ் இனியும் சந்திப்பாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை தொடர்ச்சியா அடுத்து பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு முக்கியமா பார்க்க போற விஷயம் இதுதான். இந்த UAE தலைவர் இந்தியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்ததை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்தாரு இந்தியாவுக்கு. சோ இந்தியாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் விசிட் எதுக்காக வந்தாரு, பாகிஸ்தான் பொறுத்த முன்னாடி இந்தியாவுக்கு ஏன் வரணும் இப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்தது. இந்தியாவை பீஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவோட டிஃபென்ஸ் பேக்ட வந்து சர்ப்ரைஸ் விசிட்ல போடுவாங்களா? சோ சர்ப்ரைஸ் விசிட்ல போடுறாங்க அப்படின்னா அப்ப முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சோ ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒப்பந்தங்கள் சின்னதா போட்டாலே பெருசா பார்க்கப்படும்.
இந்தியாவும் யுஏயும் எல்லா விஷயங்களையும் டிஃபென்ஸ்ல நம்ம ஒன்றிணைந்து செயல்படும்ன்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கணும். சோ நமக்கு தெளிவா தெரியும் விஷயம் என்னன்னா, சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் போட்டுட்டாங்க. இப்ப இந்தியா இஸ்ரேல் வேற ஒற்றுமையா இருக்காங்க. யுஏஇ தான் ஒரே இஸ்லாமிய நாடு, இஸ்ரேல வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. சோ இஸ்ரேல், யுஏஇ, இந்தியா, சோ இந்த மூணு கூட்டணி இருக்கு பாருங்க, அப்படி ஒரு நெருக்கமா செயல்படுறாங்க. நினைச்ச நேரத்துல ஈஸியா ஒரு சேனல்ல கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம மியூச்சுவலா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி வர்த்தக ஒப்பந்தமா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் சாதிச்சுக்கிறாங்க. சோ அந்த வரிசையில பாகிஸ்தானுக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக், அதாவது ஒரு அடி கொடுத்திருக்காங்க யுஏஇ அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஆண்டு பாகிஸ்தானு பயங்கர ஒரு சென்சேஷனலா பிரேக்கிங்கா ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாகிஸ்தானோட கேபிட்டலா இருக்க தலைநகர் ஏர்போர்ட், இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டை வந்து யுஏஇ தான் எடுத்து நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை விட்டாங்க. சர்வதேச ஊடகங்கள்ல ஒரு வாரத்துக்கு அந்த செய்திகள் வந்துட்டு இருந்தது. சோ இப்படி ஒரு ஆர்வமோட ஒரு பெரிய பேர்டன் போச்சு. யுஏஇயும் இதே மாதிரி பாகிஸ்தானும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க பாத்தியா அப்படி இப்படின்ற ஒரு பெரிய பெருமிதத்தை வந்து காமிச்சாங்க. ஆனா இப்ப யுஏஇ வெளிப்படையா ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அவங்க இதுல விருப்பத்தை இழந்துட்டாங்க. ஸோ தே ஆர் லூசிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதனால இது ஒரு பெருசா இது நமக்கு தலைவலியா அமைஞ்சிடும், நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காது அப்படின்ற ஒரு காரணங்கள்னால பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் இந்த போட்ட ஒப்பந்தத்தை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு திட்டவட்டமா இன்னைக்கு யுஏஇ முடிவுகள் எடுத்துட்டாங்கன்ற செய்திகள் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப தெளிவா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடிவுகள்ல இந்திய பயணத்துக்கு பிறகு இப்ப யுஏஇ அரசாங்கம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. குறிப்பா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹை ப்ரொஃபைல் விசிட் 3 மணி நேரத்துல வந்து இந்த முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்தியாவோட விசிட்ல வந்து வேற ஏதாவது முதலீடுகளை இந்தியாவில பண்ணலாம், இங்க முதலீடு பண்றதுக்கு இங்க பண்ணா இன்னும் நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு முடிவுகள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த கல்ஃப் அலையன்ஸ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்தியா முயற்சிகள் பண்றாங்க. சோ லாங்கர் டேர்ம்ல இந்தியாவும் யுஏயும் எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டா அப்படியே ரொம்ப நெருக்கமா ஒரு லாக் ஆன மாதிரி, ரிலேஷன்ஷிப் லாக் ஆன மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வர முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இந்தியா முடிவுகள் எடுத்துருக்காங்க, இந்தியாவும் யுஏயும். சோ ஒற்றுமையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படி ஒரு நிலைமையில வந்து இப்ப இது இந்தியாவுக்கான ஒரு வெற்றி, வின் ஃபார் இந்தியா தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒட்டுமொத்தமா முடங்கி இருக்கு. சோ அதனால இந்த இன்ட்ரெஸ்ட வந்து லூஸ் பண்ணிட்டாங்க யுஏஇ அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். ஆப்கானிஸ்தான் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆப்கானிஸ்தானோட முக்கியமான ஏர்போர்ட்டை யுஏஇ தான் எடுத்து நடத்துறாங்க. ஆப்கானிஸ்தான் இருக்கிற நிலைமையில யுஏஇ வந்து ஆப்கானிஸ்தான் முதலீடுகள் பண்ணி அவங்க அங்க கூட ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து அவங்களால நடத்த முடியுது. ஆனா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல நடத்த முடியாதா? புரியுதுங்களா? சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரே காரணமா பாத்தீங்கன்னா இல்ல, பாகிஸ்தானை இன்னைக்கு யுஏஇ புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. சோ தொடர்ந்து இந்த என்விரான்மெண்டால ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் அப்படின்னு யுஏஇ சொல்ல முடியாது. சோ பாகிஸ்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. சோ அட்லீஸ்ட் யுஏஇ போன்ற நாடுகள் முதலீடுகள் பண்ண வந்தாங்க. ஆனா நீங்க ஏதோ ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நாங்க தான் பெரிய கொம்புன்ற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நிலைப்பாடுகள் எடுக்கலாம்னு தவறான ஒரு காய்களை நகர்த்தி நீங்க பாகிஸ்தானுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. குறிப்பா இந்த இந்தியா இப்ப யுஏஇ வந்து புரிஞ்சிருக்காங்க இந்தியா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பார்ட்னர் அப்படின்ற விஷயங்கள். சோ அது மட்டும் இல்லாம நல்லிணக்க அடிப்படையில யுஏஇ வந்து தொடர்ந்து டிப்ளமேட்டிக்கா வந்து நிறைய ஆதரவுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவர் வந்துட்டு போனனால ஒரு 900 இந்திய சிறைவாசிகள் கிட்டத்தட்ட அத்தனை பேரையுமே 900 பிரிசனர்ஸையுமே வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க சமீபத்துல. இந்த மாதிரி நாங்க விடுவிக்கிறோம், இந்திய சேர்ந்த அவங்க என்ன தப்புகள் பண்ண பெருசு சின்னது அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், பட் அவங்கள நாங்க விடுவிக்கிறோம், ஏதோ ஒரு காரணங்கள்னால சிறை வச்சிருக்கவங்கள எல்லா கைதியும் நாங்க விடுவிக்கிறோம் சொன்னாங்க. சோ மேஜர் டிப்ளமேட்டிக் ஷிஃப்ட் வந்து எப்படி நடந்திருக்குன்றத பாருங்க. சோ இது வந்து இப்ப இந்தியா
மறைமுக கூட்டணி யுஏஇ இந்தியா இஸ்ரேல் கூட்டணி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் சவுதி வந்து தெளிவா தெரியுது. ஆனா இந்தியா பொறுத்தளவு பாகிஸ்தான் எதிரி. சோ பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன செயல்படுத்த முடியுமோ அதை செஞ்சுப்பாங்க. எங்களை பொறுத்தளவு இப்ப இந்த எம்என் ஹவுதிஸை வந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க சவுதி. சோ அதுக்கு எதிராக நாங்க ஏதாவது முடிவுகள் எடுத்தோம்னா எங்களுக்கு இந்தியா நிக்கணும்பா அப்படின்ற விஷயங்கள்ல யுஏஇ தெளிவா இருக்காங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரேலும் யுஏஇயும் வந்து டைரக்டா ஒப்பந்தங்கள் போட்டாலும் இந்தியா வழியா அது போனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு இஸ்ரேலும் நினைச்சிருக்கலாம். சோ சுத்தி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான நகர்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அரவுண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டணி எப்படி பார்க்க போறாங்க, யுஏஇ எப்படி எல்லாம் இன்னும் செக் வைக்கிறதுக்கு, அதுவும் பாகிஸ்தானை செக் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் ஏற்பட்டிருக்கனால இப்ப பாகிஸ்தான் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டோட கான்ட்ராக்டை பிரைவேட்டுக்கு கொடுத்துருவோம். யாராவது பிரைவேட் நிறுவனம், நீங்க தான் யுஏஇ தான் வந்து முன் வரல, சோ பிரைவேட் நிறுவனத்துக்கு கொடுத்துருவோம்னு தலைநகரோட ஏர்போர்ட்டை இப்ப பிரைவேட் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் முன் வரல அப்படின்றதும் சொல்லப்படுது. தெளிவான செய்திகள் இதை பத்தி இன்னும் கூடுதலா நமக்கு தெரிய வரும். ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் எங்களுக்கு இருக்கு, ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க பெரிய பிளேயரு, ட்ரம்ப் அவர்கள் எங்களை பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, எதுக்காக அவர் செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெக்கிங் போல் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாடு கட்டியும். நீங்க வந்து இத்தனை பில்லியன் எங்களுக்கு வந்து பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுக்கணும். குறிப்பா ஐஎம்எஃப் வந்து இப்ப சமீபத்துல ஒரு 1.2 பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு? பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா இருக்க 7 பில்லியன் பேக்கேஜ்ல 1.2 பில்லியன் கொடுத்திருக்காங்க. லோனை வந்து முதல் கட்டமா கொடுப்பாங்க. சோ ஒரு வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபேஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஆனா தேவையில்லாம நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த பீஸ் போர்டு கமிட்டியில நாங்களும் இணைகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் இணைஞ்சிருக்காங்க. இணைகிறது என்னமோ சாதாரணமா இந்த குரூப்பிங்ல போய் இணைகிற மாதிரி இல்ல. அந்த பீஸ் போர்டு கமிட்டியில வருஷத்துக்கு ஒவ்வொரு நாடும் $1 பில்லியன் வந்து கொடுக்கணும். அந்த $1 பில்லியன் வந்து 1.2 பில்லியன் இங்க ஐஎம்எஃப்ல இருந்து கடனை வாங்கிட்டு இங்க எப்படா நீங்க $1 பில்லியன் கொடுப்பீங்க? அப்ப மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, பஞ்சத்தாடி பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் தான் முக்கியம்னு முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்கிறது எவ்வளவு அப்பட்டமா தெரிஞ்சு பாருங்க. அதை தெளிவா சொல்லிருக்காங்க. பீஸ் போர்ட் கமிட்டியில இந்தியா இணையில வேண்டாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கான காரணங்கள் காசு மட்டும் இருக்காது. ஏன்னா இந்தியா வந்து வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அட்வான்டேஜ் வந்து கிடைக்குமா அப்படின்ற விஷயம் யோசிச்சுக்கலாம். ஆனா பாகிஸ்தான் இதுல இருந்து எவ்வளவு அழகா எஸ்கேப் ஆகுற அப்படின்ற பேர்ல, அதாவது இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்த உறவுகளை நம்ம முறிச்சிட்டு இப்ப திடீர்னு பாருங்க, பாகிஸ்தான் வந்து திட்டிக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கட்டத்துல பயங்கர சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. இப்ப திடீர்னு ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ட்ரம்ப் யோசிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அசால்ட்டா வேலை முடிஞ்சது நினைச்சிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா நீங்க டைரக்டான மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜ் நான் ரிப்ளை பண்றேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.